அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து தொகைநிலை தொடர்களில் நம்ம வந்து வினைத்தொகை, உமைத்தொகை பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வகையில் இப்போ நம்ம பண்புத்தொகையை பார்க்குறோம். பண்புத்தொகையினுடைய அந்த விதிகள் என்ன? அந்த 3 விதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து மை என்னும் பண்பு பெயர் விகுதியை பெற்று வரும். பண்புத்தொகை வந்து மை அப்படிங்கிற பண்பு பெயர் விகுதியை பெற்று வரும். அதே மாதிரி ஆகிய என்ற பண்பு உருபு வந்து தொக்கி வரும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வண்ணம், வடிவம், சுவை, அளவு, குணம் ஆகியவற்றை உணர்த்தும். இந்த 3 ரூல்ஸையும் நீங்க மனசுல வச்சுக்கோணும். இப்ப மை என்னும் பண்பு பெயர் விகுதி பெற்று வரும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளோட நம்ம அத பொருத்தி பார்ப்போம். இப்ப பாருங்க, செந்தாமரை அப்படின்னு இருக்குது. அது பிரிக்கும்போது நம்ம செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல மை அப்படிங்க செம்மை அப்படின்னு வந்தாலே நீங்க கண்ண மூடிட்டு பண்பு பெயர் போட்டுறலாம். பண்பு பெயர் பண்பு தொகை அப்படிங்கிறது வந்து நீங்க போட்டுறலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பாருங்க, ஆகியங்கிற பண்பு உறுப்பு தொக்கி வந்தாலும் அது வந்து பண்பு தொகை குறிக்கும் அப்படின்னா, அது எப்படின்னு பாருங்க. வட்ட நிலா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க வட்டமான நிலா, வட்டமாகிய நிலா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன அப்படிங்கிற அந்த பண்பு உருவு வந்து அங்க தொக்கி நிக்குது. அதனால இது வந்து வடிவ பண்பு பெற்று வந்த அது வந்து பண்பு தொகை. வடிவ பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்ப சுவை நமக்கு நிறைய இருக்கு. கசப்பு, இனிப்பு அப்படிங்கிறதெல்லாம் அந்த சுவையை சொல்றது. அதே மாதிரி இங்க இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல். ஆன அப்படிங்கிற பண்புருபு தொக்கி வரும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆகிய ஆனங்கிற பண்புருபு தொக்கி வரும். அப்ப இங்க வந்து இனிமையான சொல் அப்படிங்கிறனால இந்த இனிமைங்கிறது வந்து சுவையை குறிக்கிறனால இது வந்து சுவை பண்பு தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சுவையை உணர்த்தக்கூடிய பண்புத்தொகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அளவை வந்து நமக்கு சொல்லக்கூடிய பண்புத்தொகை இருக்குது. அது வந்து பார்த்தீங்க, எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, முத்தமிழ், 3 ஆகிய தமிழ். இந்த இடத்துல 3ங்கிறது ஒரு அளவு இல்லைங்களா? 1, 2, 3, 10 இருக்குது. அதில் எத்தனை அப்படின்னு கேட்கும்போது 3ன்னு சொல்லுவோம். மூவேந்தர் அப்படின்னா 3 வேந்தர்கள். 10 புத்தகம், 10 அப்படிங்கிற ஒரு அளவை குறிக்குது இல்லைங்களா? அதனால் இது வந்து அளவு பண்புத்தொகை. அப்போ பண்புத்தொகைங்கிறத நீங்க மை மட்டும் பிரிச்சு பார்த்தா மை வந்தா பண்புத்தொகை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஐங்குறு நூறுன்னு கொடுத்தா அதை நீங்க வந்து அளவு பண்புத்தொகைன்னு போடணும். அதனால அந்த அளவு வந்திருக்கா, சுவை வந்திருக்கா, வடிவம் வந்திருக்கா, நிறம் வந்திருக்கான்னு நல்லா பார்த்துட்டு நீங்க இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியாக அந்த மார்க்கை வாங்கிடலாம். இப்போ எக்ஸாம்பிளில் வந்து நீலமுடி, வெண்குடை, நீளமான முடி, ஆனை அப்படிங்கிற அங்கே வருது இல்லைங்களா? அதனால அது வந்து எந்த ஆகியங்கிற பண்புருவு தொக்கி வருது. சரிங்களா? அதனால வந்து அது வந்து நீலம் அப்படிங்கிற வடிவத்தையும் சேர்ந்து வரனால அது வந்து வடிவ பண்பு தொகை. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, அதனால இது வந்து மை விகுதி பெற்று வந்தது. சேவடி, செம்மை கூட்டல் அடி, செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், நல்லற